சென்னையே அழிய போகிறது என ஆண்டுக்கு ஒருமுறை தகவல்கள் பரவி வந்த நிலையில் மத்திய அரசின் NCCRன் ஆய்வு அதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. தப்புமா சென்னை என்பதை விரிவாக பார்க்கலாம். சென்னையை நம்பினோர் கைவிடப்படார் என்ற நம்பிக்கையை கொடுத்த நகரம் இன்னும் கொஞ்ச காலத்தில் இயற்கையால் இல்லாமல் போகிறது என்றால் இதையெல்லாம் பல முறை கேட்டாச்சு. டிசம்பர் மாசத்தையே கடந்துட்டோம் என சலித்துக் கொள்வர் சென்னை வாசிகள். ஆனால் இம்முறை மத்திய அரசின் NCCR என அறியப்படும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் சற்று சீரியஸான எச்சரிக்கையை கொடுத்து உள்ளது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக மாறியுள்ளது. அந்த ஆய்வின்படி தமிழகத்தில் மட்டும் 422 கிலோமீட்டர் தூரம் வரை மண் அரிப்பு ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி மண் அரிப்பு, பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருவதால் தமிழகத்தில் சென்னை, திருவாரூர், நாகப்பட்டினம், செங்கல்பட்டு கடல் பகுதிகளில் கடல் நீர் மட்டம் 2050ஆம் ஆண்டிற்குள் சுமார் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு உயரலாம் என கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சென்னையில் 2100ஆம் ஆண்டின் போது கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளதாக உலகளாவிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதாவது கடந்த 100 ஆண்டுகளில் ஏற்பட்ட தொழில் புரட்சி காரணமாக ஏற்பட்ட பருவநிலை மாற்றத்தால் 2050க்குள் பாதிப்புகள் ஏற்பட தொடங்கலாம் என எச்சரிக்கிறார் ஓய்வு பெற்ற முதன்மை விஞ்ஞானி சந்திரசேகரன். 1920 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3.5, இப்போ 4.6 mm இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்படி ஆயிடுச்சுனாக்கா 2050 இல்லை 2100 1/2 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு தண்ணி வாட்டர் லெவல் ஏறும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 மீட்டர் வாட்டர் லெவல் ஏறுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அது கடல் தண்ணி பூரா என்னென்ன நம்ம வாய்க்கா எங்கே இருக்கோ அது வழியாக கடல் தண்ணி உள்ளே போகும். இதனால் சென்னை மெரினாவில் உள்ள கடல் நீர் பெரம்பூர் பகுதி வரை கூவம் ஆறு மூலமும் வாய்க்கால்கள் வழியாகவும் செல்லும் நிலை ஏற்பட்டு சென்னையில் நிலத்தடி நீர் எல்லாமே கடல் நீராக மாறும் என எச்சரித்துள்ளார். இப்படி நிலத்தடி நீர் உப்பாக மாறும்போது கட்டுமான பணிகள், விவசாயம் போன்றவற்றிற்கு நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாமல் போகும் அபாயம் உள்ளது. அது மட்டுமில்லாமல் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுத்தமான நிலத்தடி நீரை கொண்டிருந்த சென்னை ECRல் தற்போது உப்பு தண்ணீராக மாறி வருவதையும் இதன் ட்ரெய்லராக எடுத்துக் கொள்ளலாம். மேலும் பீச் வியூ ரிசார்ட்கள் எல்லாம் தற்போது அழிவின் அபாயத்தில் உள்ளதாகவும் கூறுகிறார் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சந்திரசேகரன். அவங்க ரிசார்ட்டோடைய எட்ஜுக்கு கடல் வந்துருச்சு. இதே 10 வருஷத்துக்கு முன்னால் கடல் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. இப்போ எட்ஜுக்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா வேறு வழியே கிடையாது. அந்த ராக்லாம் போட்டு தான் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் இயற்கை எதிர்த்து நம்ம ரொம்ப நாள் போராட முடியாது. இன்னும் சில வருஷம் கழிச்சு அந்த ராக்கையுமே கடல் அடித்து உடைச்சிடும். சென்னை சாந்தோம் பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு தண்ணீராக மாறி வருவதாகவும் கூறும் விஞ்ஞானிகள் இதிலிருந்து தப்பிக்க பருவநிலை மாற்றத்தை தடுப்பதோடு சூழலுக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்வதே ஒரே வழி என்கின்றனர். அதேவேளையில் சென்னையை இந்த ஆபத்தில் இருந்து மீட்க மத்திய மாநில அரசுகள் மனம் வைத்தால் மட்டும் நடக்காது என கூறும் ஆய்வாளர்கள் இது உலகளாவிய பிரச்சினை என்பதால் உலகளவில் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராஜ்குமார் மற்றும் நெப்போலியன் உடன் செய்தியாளர் ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.